தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, நள்ளிரவு 12 மணி முதல் பேருந்துகள் இயங்காது என அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பானது தெரிவித்துள்ளது. நள்ளிரவு 12 மணி முதல் பேருந்துகள் இயங்காது என அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. நள்ளிரவு 12 மணி முதல் பேருந்துகள் இயங்காது என அனைத்து தொழிற்சங்க இயக்கமானது தெரிவித்துள்ளது. 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இந்த முடிவினை எடுத்துள்ளன. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் காண்டிபன் இணைகிறார். வணக்கம் காண்டிபன், விவரம். ஜெயஸ்ரீ, போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நாளை முதல் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஒட்டுமொத்தமாக இயங்காது என பேருந்துகளை இயக்க மாட்டோம் என்று தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் 6 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தியிருந்தார்கள். குறிப்பாக அதில் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு கொடுக்க வேண்டும். 96 மாதங்களாக அவர்களுக்கு அகவிலைப்படி என்பது உயர்வே இல்லாமல் இருக்கிறது, அது கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும், 15வது ஊதிய ஒப்பந்தத்தை போடுவதற்குண்டான அரசாணையை வெளியிட ஒரு கோரிக்கையும், அதே நேரத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப கோரியும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை மாற்றி அமைத்து புதிய ஓய்வு திட்டத்தை தடுத்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தியும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகள் தான் இவங்களோட இருந்தது. இதுல 3 கட்ட பேச்சுவார்த்தை தொழிலாளர் நல ஆணையத்துல நடைபெற்றதும் தோல்வியடைந்திருக்கிறது. தற்போது அமைச்சரும் பேட்டியளித்திருந்தார். நாளை வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கும் என்று கூறினார்கள். அதே நேரத்தில் தொழிற்சங்கம் தரப்புல கால அவகாசம் கொடுத்தார்கள். 6 மணி வரைக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம், எங்களை அழைத்து பேச வேண்டும் அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில தனித்தனியாக இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் 2 கூட்டமைப்பு இருக்கு. அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஒரு கூட்டமைப்பும், அதே நேரத்தில் இன்னொரு தொழிற்சங்கம் CITU, AITC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் அடங்கிய ஒரு கூட்டமைப்பும் தனித்தனியாக தான் வக்கீல் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. இப்ப இந்த போராட்டத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் 2 சங்கங்களும் ஒன்றாக இணைந்திருந்தாலும் தற்போது தனித்தனியாக அவர்களுடைய அலுவலகங்கள்ல பல்லவ நிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அவர்களுடைய அலுவலகங்கள்ல ஆலோசனை மேற்கொண்டு காத்திருந்தார்கள். தொடர்ந்து அமைச்சரிடமிருந்தோ அரசிடமிருந்தோ எந்தவித பதிலும் வராத காரணத்தினால் இன்று இரவு 12 மணி முதல் எந்த பேருந்துகளையும் இந்த தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள் இயக்க மாட்டார்கள் என்று ஒரு கூட்டாக முடிவெடுத்திருக்கிறார்கள். தற்போது அண்ணா தொழிற்சங்க பேரவையில் இருக்கக்கூடிய கமலக்கண்ணனும் அதே முடிவெடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் CITU தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய சவுந்தரராஜனும் அதே முடிவு எடுத்திருக்கிறார். ஏற்கனவே இந்த முடிவு காரணமாக ஒவ்வொரு பணிமனைகளை எல்லாம் என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் டபுள் ஷிப்ட்ல டியூட்டி பார்க்கக்கூடிய போக்குவரத்து ஊழியர்கள், அதாவது 2 ஷிப்ட் டியூட்டி பார்ப்பாங்க, ஒரு நாள் ரெஸ்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு ஷிப்ட் மட்டும் டியூட்டி பார்த்துட்டு இன்னொரு ஷிப்ட்டுக்கு உண்டான காசை கையில கொடுத்துட்டு நாளைக்கு நீங்க கம்பல்சரி வேலைக்கு வரணும்ன்ற மாதிரி திசை திருப்பிருக்காங்க. இருந்தாலும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நாளை ஸ்ட்ரைக் என்பது இன்று இரவு 12 மணியிலிருந்தே துவங்கும் என்று கூட்டாக அறிவித்திருக்கிறார்கள். ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.